ஹாய். சிம்பிளா இப்போ மோர் தாளிச்சு விட்டது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. கோகோனட் ஆயில் வந்து அதில் வந்துட்டு ஊற்றிக்கோங்க. சரியா? ஆயில் சூடானதும் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடுகு, பச்சை மிளகா, கறி லீவ்ஸு இது வந்து 3யும் வந்துட்டு போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பெருங்காயத்தூளை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கருகாது. எல்லாமே சீக்கிரத்தில் வந்து கருகாது. சரியா? டக்குன்னு நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். சிம்பிள் தான் இது. ரொம்ப 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 சிம்பிள். எதுவுமே தேவையில்ல. ஓகேவா? இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உப்பு வந்து போட்டுக்கோங்க. சரியா? உப்பையும் போட்டுட்டு 1 டீஸ்பூன் நான் வந்து போட்டிருக்கேன் நான். அப்புறம் சின்ன பாக்கெட் இருக்குல்ல தயிர், அந்த தயிரை வந்துட்டு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்காக வந்து கலக்கி வச்சுருக்கேன். கூடவே வந்து காய்ச்சின பால் இருக்குல்ல, அதையும் ஊற்றிருக்கேன் நான். காய்ச்சின பாலும் ஊற்றி அதையும் வந்து ஒன்றா கலக்கி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்துட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மோரை வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. உப்பு வந்து ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. சிம்பிளாக ஒரு மோர் தாளித்து விட்டது ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு பிக்கிள் இருந்தால் போதும், இல்லைனா அது கூட தேவையில்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.